இந்த ஆர்டர் நமக்கு டி நகர்லேருந்து வந்ததுங்க. கஸ்டமர் அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால ரொம்ப மைல்ட் ஸ்வீட்னஸோட நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பிஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்வீட்னஸ்க்கு நான் பாம் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அந்த பேலன்ஸ்டு டேஸ்ட்டுக்காக மட்டும். பாம் சுகர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, பாம் சுகரில் நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் மைல்டாக எடுத்துக்கிறப்போ அது உங்களுக்கு ப்ராப்ளமாக வராது. இது ஹோல் வீட் பிஸ்கெட் தாங்க. அதில் நட்ஸ் அண்ட் சீட்ஸை நம்ம டோ கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணுறப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். நம்மளோட பிஸ்கெட்ஸில் வெட் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறது பட்டர் மட்டும்தாங்க. ரொம்ப ரேராக தான் நான் தண்ணி ஆட் பண்ணுவேன். மில்க் வந்து நான் சுத்தமாகவே ஆட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஷெல்ஃப் லைஃப் வராதுன்றதுனால. இந்த பிஸ்கெட்டை நீங்கள் அண்டர் 1 இயர் உள்ள குழந்தைங்களுக்கு டீத்திங் ஸ்டிக்ஸாக கூட கொடுக்கலாங்க. ஏன்னா என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த மாதிரி ஹோல் வீட்டில் ஓமம் அண்ட் ஜீரா போட்டு டீத்திங் ஸ்டிக்ஸாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அண்டர் 1 இயர் ஓல்டுக்கு நான் சுத்தமாக சுகர் ஆட் பண்ண மாட்டேன். கஸ்டமராக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் மட்டும்தான் நான் சுகர் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த பேபி டீத்திங் ஸ்டிக்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க அவங்க குழந்தைங்களுக்கு. உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பேஜோட ஹைலைட்டில் இருக்குது. செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நைஸ் டேஸ்ட்ப்பா, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ அது என்ன பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதர்வைஸ் அந்த பாலோட இதுவா, ஸோ ஏதோ ஒன்று, பட் எனிவேஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது.